கடந்த 3 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதுவுமே பண்ணல. கோவை மாவட்டத்திற்கு ஒரு குடும்ப கூட கிளி போடல. கல்வி கடன் ரத்து பண்ணல. நகை கடன் ரத்து கொஞ்சம் பேர் தான் பண்ணாங்க. 1000 ரூபாய் உடனே கொடுக்கிறேன் கொடுக்கல. அது தகுதியில பிரிச்சுட்டாங்க. இங்க கரண்ட் பில் ஏற்றுறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. பால் விலை ஏற்றுறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. வீட்டு வரி ஏற்றுறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. தண்ணி வரி ஏற்றுறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. என்ன தெரியும்? உதயநிதி ஸ்டாலின் செங்கலை தூக்கி சுத்திட்டு இருக்காரு. அவருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரியுமா? ஒண்ணும் தெரியாது. அவர் பாட்டுக்கு செங்கலை தூக்கி சுத்துறாரு. பாராளுமன்றத்துக்குள்ள அத்தனை எம்பி வச்சிருந்தாங்க. 39 எம்பி வச்சிருந்தாங்க. ஏதாவது பேசினாங்களா? வாய் திறந்தாங்களா? இல்ல. அப்போ ஜஸ்ட் கபடனாலும் அப்படியே ஓட்டுக்கு வேணுங்கிறது மட்டும் தான் பாக்குறாங்க. மத்திய அரசு 10 ஆண்டுகள் ஆட்சி செய்தது. படித்து வந்து 5 ஆண்டுகள் நாங்க வருவோம். ஹாட்லைன் நம்பர். நான் என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? இப்ப நீங்க வந்து ஜிஎஸ்டி பிரச்சனை இருக்கு, நான் வந்தா பண்ணி தரேன்னு சொல்றீங்க. 3 வருஷமா மாநில தலைவராக என்ன பண்ணீங்க? உங்க பிரதமர் தான் என்ன பண்ணாரு? எங்களுக்கு தெரியும் நீங்க ஹமாரா தேஷ் அப்படின்னு போய் குஜராத், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ் தான் பண்ணுவீங்க. எங்க மொழியும் உங்களுக்கு புரியாது, எங்க உணர்வும் உங்களுக்கு புரியாது. என்னைக்கு குறித்து நடந்துருக்கீங்க? இது வரைக்கும் அசோசியேஷன் சார்பில் எல்லாம் ஜிஎஸ்டிக்காகவும் மக்களுக்காகவும் எல்லாம் கொடுத்த ரெப்ரஸன்டேஷன்ல ஏதாவது இப்படியா பண்ணி கொடுத்துருக்கீங்களா? அதுவும் மட்டும். எனவே இந்த திமுகவும் இல்ல, பாஜகவும் இல்ல, எங்களுடன் என்றும் உற்ற தோழராக நிற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராகிய சிந்திய ராமச்சந்திரன் என்னை இரட்டை இலட்சணத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.